ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உங்கள் ராசியில் இருக்கும் பூரட்டாதி 3ஆம் மாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் வெவ்வேறான அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவையாக அமைந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கை பல நேரங்களில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சியளிக்கும். ஆம், அடிக்கடி சிறுபுலஜனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். குருவின் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பட்பட்டென பேசுவார்கள். ஆனால் குருவின் மீனராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசுவீர்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர் முடிவு எடுப்பார்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். தனக்காரகன் குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்பீர்கள். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். உங்களின் இமேஜ் எங்கேயும் எப்போதுமே பாதிக்கக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வீர்கள். பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயை உங்களின் 9ஆம் அதிபதியாகவும் வருகிறார். 9ஆம் இடத்தை பாகிஸ்தானம் என்பார்கள். எனவே வாக்கினால், அதாவது பேசியே நிறைய சம்பாதிப்பீர்கள். பூர்வ புண்ணியஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடனேயே சற்றென்று வாழ்க்கை தரம் மேம்படும். உங்களில் பல பேர் நீண்ட தூரம் பயணம் செய்து வேலைக்கு செல்வீர். 8க்குரியவன் சுக்கிரன் என்பதால் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆயுள்காரனாகிய சனி துளாராசியில் உச்சமடைந்திருப்பதால் நீண்ட ஆயுள் உண்டு. 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் தந்தையை முன்னுதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீர்கள். அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமாக முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவ்வப்போது நினைத்து இயங்குவீர்கள். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கும் உங்கள் ராசி அதிபதியான குருவே இருப்பதால் உங்களில் பலரும் சுயதொழிலில் ஈடுபடவே விரும்புவீர்கள். சிலர் நீதி, கணக்கு தணிக்கை, வங்கி, பதிப்பகம் போன்ற துறைகளில் புகழுடன் பணம் சம்பாதிப்பீர்கள். எத்தனை பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் அதிகரிக்கும். மீனராசிக்காரர்களுடன் அன்பும் பொறுமையும் நிலைத்திருக்கும். மீனராசிக்காரர்களின் சுபாவம் எப்பொழுதுமே காம கொண்டவராக இருப்பார். இவர்கள் இயற்கையை விரும்புவர். இவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை இவர் நேசிப்பார். எப்பொழுதும் நற்குணங்களை கொண்டவர். இவர்களின் இரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது. இந்த ராசிக்காரர்களே யோசித்து எல்லா காரியங்களையும் நடத்தி முடிப்பர். இந்த ராசிக்காரர் உணர்ச்சியை தரக்கூடிய செயல்களை செய்பவர். தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள எதையும் செய்ய நினைப்பார். அன்பிற்காக இவர் அனைத்தையும் அழிக்கவும் முடிவு செய்வார். இவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க வாய்ப்புண்டாகும். காதலில் ஒரு சூழலை ஒரு ரொமான்டிக்காக மாற்றுவார். மற்றொரு அதையே சண்டை சிச்சருடன் முடிப்பார். இதற்கெல்லாம் காரணம் அவரது மனப்பான்மையும் குணராசியங்களும். ஒருவரது ராசியை வைத்து அவர் எப்படிப்பட்டவர், அவரது குணராசியங்கள் என்னென்ன என்று கூற முடியும். அந்த வகையில் காதல் உறவில் பிரிவு ஏற்பட்டால் உங்கள் ராசிக்காரர்கள் எப்படி அதற்கு பிரதிபலிப்பாக இருப்பார்கள்? இதில் மீனராசிக்காரர்கள் காதலில் தோல்வியிட்டால் தங்கள் உலகத்தை, மகிழ்ச்சியை தாங்களாகவே அமைத்து கொள்ளும் குணம் கொண்ட மீனராசிக்காரர்கள் முதலில் வருந்துவார்கள். பின்பு சுமூகமாக பிரிந்துவிடுவார்கள். காதலில் நீங்கள் கில்லாடியா? சரியான காதல் ஜோடி யார்? காதலிப்பதற்கும் காதலிக்கப்படுவதற்கும் காதலில் ஜெயிப்பதற்கும் ஒரு ராசி வேண்டும். அப்படி நீங்கள் காதலில் கில்லாடியா? நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் காதலில் நெருப்பாக இருப்பார்கள். நீர் ராசியில் பிறந்தவர்கள் காதலில் கழுவுற மீனில் நடுவுற மீனாக இருப்பார்கள். காற்று ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமாக காதலிப்பார்கள், காதலில் ஜெயிப்பார்கள். நிலம் சார்ந்த ராசியில் பிறந்தவர்கள் ஸ்திரமாக இருந்து எப்பாடுபட்டாவது காதலித்தரை கைவிடிப்பார். சரராசிக்காரர்கள் நிலையற்ற மனதோடு இருந்தாலும் ஸ்திர ராசிக்காரர்கள் காதலில் ஸ்திரமாக நின்று ஜெயிப்பார்கள். மீனம் காதல் மற்றும் அந்த விஷயத்தில் எப்படி? காதலி காதலனிடம் உண்மையாக நடந்துக்க மாட்டீங்க. கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருப்பீங்க. கொஞ்சம் மூடி டைப் ஆசாமி. நீங்கள் காதலிக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்னு கணக்கு செய்வீங்க. உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகம் இருக்கும். மாடர்ன் ட்ரெஸ் பெண்களை விட மங்களகரமாக இருக்கிற பெண்களை தான் நீங்கள் அதிகம் விரும்புவீங்க. கடகம் மற்றும் விருச்சிக ராசிக்காரங்க தான் அதிகம் உங்களை நேசிப்பாங்க. கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதியிலையுமே மீனம் குறிக்கிறது. உலகின் ஆதாரமும் நீர்தான். உலகின் முதல் உயிரும் மீன்தான். கடல், ஆறு, நதி என்று எல்லாவற்றுக்கும் அடிப்படை நீர்தான். நீர் பரவியிருக்கும் பரப்புக்கேற்ப வெவ்வேறு பெயர்கள். பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை சொல்லும் கோயிலுக்கு செல்லும் போது உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் ஏற்படும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தலமாகவும் விளங்குவது திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும். கருவறையிலேயே நீர் ஏறும் இறங்கும் இத்தல அம்பாள் சகல உலகையும் ஆள்வதால் அகிலேண்டீஸ்வரி என்னும் திருப்பெயரோடு அருள் பாலிக்கிறார். மீனராசியில் பிறந்தவர்கள் திருச்சிக்கு அருகே உள்ள திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்குங்கள். கடலளவு அருளை பெற்றிருங்கள். அடுத்ததாக திருப்பதி மலையில் இருந்து இறங்கி வந்து அந்த பெருமாளை உங்கள் பண கஷ்டத்தை தீர்த்து வைப்பார். இந்த ஒரு பொருளின் வாசம் உங்கள் வீட்டில் நிறைவாக இருந்தால், ஆம், எவ்வளோ பெரிய பண கஷ்டத்தை கூட சுலபமாக ஒரு நொடி பொழுதில் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் தான் பெருமாள். அவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்து விட்டால் போதும், பொன்பொருள், சொத்து, சுகம் அனைத்தும் நம்மை தேடி வந்துவிடும். எந்த ரூபத்தில் அதிர்ஷ்ட காத்து நமக்கு வீசுது என்று நமக்கே தெரியாது. ஆனால் வறுமை பின்வாசல் பக்கம் சென்று இருக்கும்.
மகாலட்சுமி முன்வாசல் பக்கமாக வீட்டிற்கு வந்து கொண்டே இருப்பாள். அந்த பெருமாளின் ஆசீர்வாதத்தை வாங்க தினம் தினம் நாம் பெருமாள் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? பெருமாள் வழிபாட்டில் அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பொருள் என்றால் அது பச்சை கற்பூரம். பெருமாள் கோயிலில் பெருமாளுக்காக செய்யக்கூடிய பிரசாதத்திலிருந்து அவருக்கு வைக்கக்கூடிய தீர்த்தம் வரை பச்சை கற்பூரமானது சேர்க்கப்படும். ஒருவருடைய வீட்டில் பச்சை கற்பூரம் எந்த அளவிற்கு புழக்கத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டில் அந்த பச்சை கற்பூரத்தின் வாசத்திற்காகவே பெருமாள் விரும்பி வாசம் செய்வார். பச்சை கற்பூரத்தின் வாசம் நிறைந்திருக்கும் வீட்டில் பண கஷ்டம் இருக்காது. பச்சை கற்பூரத்தை வாங்குவதற்கு நீங்கள் எவ்வளவு பணம் செலவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு கோடிக்கணக்கான அளவு பல மடங்கு நிறைந்து இந்த வருமானம் அதிகரிக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? ஒரு சிறிய கிண்ணத்தில் சுத்தமாக தண்ணீரை ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் 2 துளசி இலைகளை போட்டு இந்த தீர்த்தத்தை பெருமாளின் பாதங்களில் வைத்து விட வேண்டும். தினந்தோறும் இந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கு முன்பு வைத்துவிட்டு உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும், பண கஷ்டம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மறுநாள் இந்த தண்ணீரை செடியில் ஊற்றிவிட்டு மீண்டும் புதிய தண்ணீரை வைத்து பிரார்த்தனை செய்து வர வேண்டும். அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டில் சாதாரண கற்பூரத்தை ஏற்றி ஆராதனை காண்பிப்பீர்கள் அல்லவா? அதற்கு பதில் இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றியும் இறைவனுக்கு கற்பூர ஆராதனை காண்பிக்கலாம். உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கும் பெட்டியில் எப்போதுமே இந்த பச்சை கற்பூரம் குறையாமல் இருக்க வேண்டும். பச்சை கற்பூரத்தை வைத்த ஒரு சில நாட்களில் அது காற்றில் கரைந்துவிடும். அது கரைவதற்கு முன்பாக அதில் இருக்கும் வாசனை குறைவதற்கு முன்பாகவே மீண்டும் புதிய பச்சை கற்பூரத்தை வாங்கி பணப்பெட்டியில் வைத்து விடுங்கள். வரவேற்பறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் அந்த வாசம் வீடு முழுவதும் நிரம்பியிருக்கும். நிலைவாசலில் ஒரு சிறிய அகல் விளக்கில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் உங்களுடைய வாசல் பகுதியும் வாசமாக இருக்கும். மகாலட்சுமி வீட்டிற்குள் விரும்பி வருவாள். அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு உங்கள் கையால் இந்த மாலையை கட்டி போட்டால் நீங்கள் மனதில் நினைத்தது 48 நாட்களுக்குள் நடக்கும். ஆம், அது என்ன? மனதில் நினைத்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேற வேண்டுமா? தாயாரின் பாதங்களை நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அதை 48 நாட்களுக்குள் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு வேண்டுதலாக வைத்துக்கொள்ளுங்கள். ஆம், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், பிள்ளைகள் நன்றாக படிக்கும் திறன் அதிகரிக்க வேண்டும், கணவரின் நன்மைக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். அல்லது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று கூட வேண்டிக் கொள்ளலாம். கடன் சுமை குறைய, வருமானம் அதிகரிக்க, எதுவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையுடன் 48 நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கான பலன் நிச்சயம் கைமேல் கிடைக்கும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு விரலி மஞ்சள் கட்டாயம் தேவை. சில இடங்களில் இதை கொம்பு மஞ்சள் என்று சொல்லுவார்கள். அந்த விரலி மஞ்சள் 48 என்ற கணக்கில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். முனை உடையாத விரலி மஞ்சளாக இருக்கட்டும். ஒவ்வொரு விரலி மஞ்சளின் மேலே ஒரு குங்குமப் பொட்டை வைத்து விடுங்கள். இந்த 48 விரலி மஞ்சளை ஒரு தட்டில் போட்டு அந்த தட்டை மகாலட்சுமி தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள். தினமும் காலை எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு 2 ஏலக்காய்களை நிவேதியமாக வைத்துவிட வேண்டும். எடுத்து வைத்திருக்கும் 48 விரலி மஞ்சளில் இருந்து ஒவ்வொன்றாக எடுத்து தாயாருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். குங்கும அர்ச்சனை செய்வோம் அல்லவா? அதேபோல ஒவ்வொரு விரலி மஞ்சளாக எடுத்து தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள். ஒவ்வொரு முறை இந்த மஞ்சளை எடுத்து தாயார் பாதத்தில் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை மனதார ஒரு முறை சொல்ல வேண்டும். வேண்டுதலை ஒரு வரியில் சொல்லுங்கள்.